பெரிய சங்கராச்சாரிக்கும் சின்ன சங்கராச்சாரிக்குமே தமிழில் சமஸ்கிருதத்தில் பேச தெரியாது. அப்புறம் இவர்கள் என்ன, சமஸ்கிருதம் செத்து புதைத்து நாரி முடிந்து விட்டது, மண்ணோடு மண்ணாகிவிட்டது. அதை தோண்டி மீண்டும் எலும்புகளை எடுத்து வைத்து கொண்டு மடியில் வைத்து பாராட்டி இவர்கள் ஆராய்ச்சி செய்கிறார்கள் என்பது சமஸ்கிருத வளர்ப்புக்காக அல்ல. எந்த நவீன அறிவும் சமஸ்கிருதத்தில் இல்லை. ஏனென்றால் அது எழுதப்பட்ட பிறகு அதற்கு தொடர் வளர்ச்சி இல்லை. ஆனாலும் கூட அவர்கள் அதை வளர்க்க வேண்டும் என்று சொல்வதும் அதை நிலைப்படுத்துவதும் வேதம் என்பதும் சமஸ்கிருதம் என்பதும் ஒன்றே ஒன்றுக்காகத்தான், பார்ப்பன தலைமையை நிலைநாட்டுவதற்காகத்தான். அது எல்லா காலத்திலும் இந்த சண்டை நடந்து கொண்டு வருகிறது. சிந்து சமவெளி காலத்திலிருந்து நீ வேத நாகரிகம் என்று சொல்லி நாங்கள் சிந்து சமவெளி நாகரிகம் என்று சொன்ன காலத்திலிருந்து திராவிடர்களுக்கும் ஆரியர்களுக்கும் இந்த போர் நடந்து கொண்டுதான் வருகிறது. அதற்கு பிறகு பல முறை அவர்கள் தோற்கடிக்கப்பட்டாலும் கூட அவர்கள் எல்லாவற்றிலும் ஊடுருவி விடுவார்கள். திராவிட இயக்கத்திற்குள்ளேயே அவர்கள் ஊடுருவி விட்டார்கள் என்று சொன்னால் என்னை ஒருவர் கேட்டார், உங்களால் ஏன் அந்த பெண்மணியை தோற்கடிக்க முடியவில்லை என்று கேட்டார். நான் சொன்னேன், கலைஞர் தான் பெரிய தலைவர், அவராலேயே தோற்கடிக்க முடியாததற்கு மிகப்பெரிய காரணம் எதிரே நின்று சண்டை போட்டால் தோற்கடித்து விடுவார். அவர்கள் கவட்டுக்குள் நுழைந்து கொண்டு விடுகிறார்கள். முன்னும் பின்னும் போய்கொண்டே இருந்தால் எப்படி எதிரியை அடையாளம் கண்டு நாம் தோற்கடிப்பது? பின்னால் இருப்பது போல் தெரிகிறது, பின்னால் போனால் முன்னால் வருகிறார்கள், முன்னால் இருந்தால் பக்கவாட்டில் வருகிறார்கள். இப்படியே கடைசியில் இந்த இயக்கத்திற்குள்ளேயே அவர்கள் ஊடுருவினார்கள். இந்த இயக்கம் நீர்த்து போவதற்கு மிகப்பெரிய காரணம் அதுதான். ஆனால் இவ்வளவுக்கு பிறகு திராவிடர் கழகமும் கலைஞரும் ஐயா வீரமணி அவர்களும் கலைஞரும் நெருக்கமாக இருப்பதும் திராவிட இயக்கத்தை தூக்கி நிறுத்த வேண்டும் என்கின்ற உணர்வுடையவர்களாக இருப்பதும் தமிழர்களுக்கு ஏற்பட்ட நற்பேறு என்றுதான் நான் சொல்வேன். சமஸ்கிருதம் தூக்கி நிறுத்தப்பட வேண்டும் என்று மைய அரசு சொல்லுகிறது, கல்விக் கொள்கையில் திணிக்கிறது. மைய அரசினுடைய பள்ளிகளிலெல்லாம் சமஸ்கிருதம் கற்பிக்கப்பட வேண்டும் என்கின்ற நிலையை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். காவி கட்சி ஆட்சிக்கு வந்துவிட்ட காரணத்தினால் அவர்களால் இதையெல்லாம் செய்ய முடிகிறது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், இன வழியாக மொழி வழியாக இன உணர்வை வளர்ப்பதற்கு இந்தியாவிலேயே பெரியார் மட்டும்தான் காரணமாக இருந்தார். இந்த உணர்வு வங்காளத்திலே தோன்றியிருந்தால் காயஸ்தா வகுப்பில் பிறந்த பிற்பட்ட வகுப்பில் பிறந்த விவேகானந்தர் அமெரிக்காவிலே போய் இந்த வேத மதத்தை வேதாந்தத்தை தூக்கி பிடிக்கிறார். சொந்த மதம் இல்லாதவர்கள். அதனாலே இவர்கள் அங்கே போய் இந்த சங்கராச்சாரியாருடைய அத்வைதத்தை பேசி அதுதான் இந்து மத மறுமலர்ச்சி என்று அங்கே சொல்லி இதனுடைய தொடர்ச்சியாக அரவிந்தரும் இந்த தப்பை செய்து கடைசியாக வங்காளத்தில் இந்து வங்காளம் என்றும் முஸ்லீம் வங்காளம் என்றும் பிரிகின்ற நிலைமை ஏற்பட்டதற்கு காரணம் விவேகானந்தரும் அரவிந்தரும் தான். இங்கே பெரியார் இருந்த காரணத்தினால் இங்கே இந்து தமிழ்நாடு முஸ்லீம் தமிழ்நாடு என்கின்ற பிரிவினை ஏற்படவில்லை. பெரியார் இன வழியாக இவர்களை திரட்டிவிட்டார். மொழி வழியாக இன வழியாக திரட்டப்பட்ட பிறகு நாம் சாதிகள் அடையாளத்தை இழந்து விட்டோம், மத அடையாளங்களை இழந்து விட்டோம். இவற்றை இழந்துவிட்டு நாம் தமிழனாக திராவிடனாக நினைக்கின்ற நிலை வேறு இங்கே உண்டான பிறகு வங்காளம் பிரிவினை ஏற்பட்டது போல தமிழ்நாட்டில் அந்த உணர்வு ஏற்படவில்லை. இங்கே இன்னமும் அந்த காவி கொடி வேரூன்ற முடியவில்லை. நீங்கள் எண்ணி பாருங்கள், பாரதிக்கு அவ்வளவு ஆவேசம் வருகிறது, வங்காளத்தை பிரித்து விட்டானே இந்த கர்சான் என்கின்ற கவர்னர் என்று சொல்லி, நீ இந்து வங்காளம் என்றும் முஸ்லீம் வங்காளம் என்றும் எப்படி பிரிக்கலாம் என்று கோவப்பட்ட பாரதி சொல்லுகிறான், கர்சான் என்ற குரங்கு கவர்ந்திடுமோ என்று. கவர்ந்தது கர்சான் என்ற குரங்கா? உன்னுடைய நாட்டில் உன்னுடைய மூதாதையார்கள் நடத்திய அரசியல் அது. நீ எந்த பக்கத்தில் போகிறாயோ அந்த பக்கத்தில் ஆளுநர் தன் போக்கை முடிவு செய்கிறான். அப்படித்தான் கர்சான் செய்தானே தவிர கர்சான் ஏன் தமிழ்நாட்டில் இந்து தமிழ்நாடு என்றும் இஸ்லாமிய தமிழ்நாடு என்றும் கர்சானால் ஏன் பிரிக்க முடியவில்லை? தமிழ்நாட்டை கர்சான் ஆளவில்லையா? உங்களுடைய போக்கு அப்படி இருந்தது. ஆகவே
பின்னால் அந்த வங்க நாடு பாகிஸ்தானோடு போய் பிறகு நீ உருது பேசுகிற முஸ்லீம், நான் வங்கம் பேசுகிற முஸ்லீம் என்று சொல்லி இனவழி அடிப்படையிலே தனிநாட்டை அவர்கள் பெற்றார்கள். ஆக வங்க மொழியின் பேரிலே அவர்களை திரட்டி இருந்திருந்தால் வங்க இந்து என்றும் வங்க முஸ்லீம் என்றும் பிரிகின்ற நிலைமை ஏற்பட்டிருக்காது. இப்படி மொழிபழி உணர்வை பெருக்குகின்ற நிலைமை பெரியாரால் தான் வந்தது. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய முயற்சி நடந்தது. ரொம்ப பாரதி தமிழ்நாட்டில் பிறந்த கவிஞர்களில் ரொம்ப ஆற்றலான கவிஞர். பாரதிதாசன், பாரதி, கண்ணதாசன் என்று ஒரு பெரிய வரிசை உண்டு. ஆனால் பாரதி எழுதிய கட்டுரை ஒன்றை படித்தபோது நான் கொஞ்ச நேரம் வேர்த்து விறுவிறுத்து போனேன். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என்று பேசியவன் பாரதி. ஓஹோ, தமிழின் மீது இவ்வளவு பற்றுக்கொண்டு பேசியிருக்கின்றானே, செந்தமிழ் நாடெனும் போதினிலே என்றெல்லாம் பாடியவன் பாரதி. ஆனால் கட்டுரையிலே அவன் சொல்லுகிறான், ரொம்ப அவனுடைய கட்டுரை உரைநடை ரொம்ப சாதாரணமாக இருக்கும் பாரதிக்கு. பாரதி கவிதையில் ஆற்றலானவன், ஆனால் உரைநடை ரொம்ப சாதாரணமாக வடமொழி கலப்போடு ரொம்ப சுமாரான உரைநடை பாரதியினுடைய உரைநடை. அவன் பேசுகிறான், சாதாரண பாஷையெல்லாம் மனித பாஷை என்று சொல்வோமே, ஆனால் இவை அனைத்திலும் சிறப்புடைய பாஷைக்கு தனி பெயர் வேண்டுமல்லவா? அதன் பொருட்டே அதை தெய்வ பாஷை என்கிறோம் என்று சமஸ்கிருதத்தை தெய்வ பாஷையாக ஆக்கியதற்கு காரணம் கற்பிக்கிறான். எல்லா மொழிகளும் மனிதர்களால் உருவாக்கப்பட்டவைதான். ஆகவே அந்த வகையிலே பார்த்தால் நம்முடைய மொழிகளெல்லாம் சாதாரண மொழிகள் என்றும், சமஸ்கிருதம் மனிதர்களால் உருவாக்கப்பட்டு மனிதர்களால் பேசப்பட்டும் வருகின்ற மொழி இல்லை. ஆகவே அது தெய்வ பாஷை என்று அதை சொன்னவன். இதுபோல் தமிழ்த்தாயை பற்றி அவன் ஒரு பாட்டு எழுதுகிறான். தமிழ்த்தாய் தன் வரலாறு பேசுகிறாள், ஆட்டோபயோகிராஃபி. அந்த தமிழ்த்தாய் பேசுகிறாள், தன்னுடைய பிறப்பிலிருந்து பேசுகிறாள். ஆதிசிவன் பெற்று விட்டான் என்னை. எந்த மொழியையும் கடவுள் பெறுவதில்லை, ஆனாலும் அது ஒரு பெருமை என்று நாம் வைத்துக்கொள்வோம். கடவுளே கருதி கருதி பெற்ற மொழி என்று நாம் தமிழை கருதி கொள்வோம். ஆதிசிவன் பெற்று விட்டான் என்னை. அடுத்தது நஞ்சை பாய்ச்சுகிறான். ஆரிய மைந்தன் வேதிய ஆரிய மைந்தன் அகத்தியன் என்றோர் வேதியன் கண்டு மகிழ்ந்தே நிறைமேவும் இலக்கணம் செய்து கொடுத்தான். ஆதிசிவன் என்னை பெற்று விட்டான். பெற்று மூடியாக மொட்டையாக போட்டு விட்டான். நான் மூடியாக இருந்த நேரத்தில் எனக்கு இலக்கணம் தந்து ஆரிய மைந்தனாகிய அகத்தியன் என்னை முழுமையாக ஆக்கினான் என்று பாரதி சொல்கிறான். இது தமிழுக்கு பாராட்டா என்று கேட்கிறேன். ஆதிசிவன் பெற்றுவிட்டான் என்னை ஆரிய மைந்தன் அகத்தியன் என்றோர் வேதியன் கண்டு மகிழ்ந்தே நிறைமேவும் இலக்கணம் செய்து கொடுத்தான். இன்னமும் சொல்லுவான், தொல்காப்பியனும் பார்ப்பான் என்று சொல்லுகிறான். இவையெல்லாம் அவனுடைய கட்டுரையில் இருக்கின்றன. அகத்தியனும் தொல்காப்பியனும் ஆகிய பார்ப்பனர்கள் தமிழுக்கு இலக்கணம் செய்து கொடுத்தார்கள். எங்களுடைய தயவு இது இல்லாதிருந்திருக்குமானால், ஈரானிலிருந்து நாங்கள் வந்திருக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் ஆடை இல்லாமல் திரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று அவன் சொல்லாமல் சொல்கிறான். இது என்ன பேச்சு? இது என்ன பாராட்டா? அது மட்டுமல்ல, இதையெல்லாம் சொல்லி தமிழை ரொம்ப பாராட்டினால் பார்ப்பனர்களுக்கு கோபம் வருமோ என்று பாரதி அஞ்சுகிறான். இதை கட்டுரையிலே தெரிவிக்கிறான். அவன் சொல்லுகிறான், இங்கனம் தமிழ் பிரதானம் என்று நான் சொல்வதால், இப்போ நான் முதல் எழுத்து, அதான் அவனுடைய உரைநடை. பிரதானம் என்பதை ஒலிப்புப்படி பிரதானம் என்று கூட எழுதாமல், இங்கனம் தமிழ் இப்பிரதானம் என்று நான் சொல்வதால், டாக்டர் நாயரை தலைமையாக கொண்ட திராவிட கட்சியார் என்ற போலி பெயர் புனைந்த தேச விரோதிகளுக்கு நான் சார்பாகி ஆரிய பாஷா விரோதம் கொண்டு பேசுகிறேன் என்று யாரும் நினைத்து விடலாகாது. பார்ப்பனர்கள் நினைத்து விடுவார்களாம். டாக்டர் நாயர் திராவிட கட்சிக்கு தலைவர். திராவிட கட்சி என்பது ஒரு போலி பெயர். அந்த போலி பெயரை கொண்டவர்கள் நடத்துகிற இயக்கம் ஒரு தேச விரோத இயக்கம். இந்த தேச விரோத இயக்கம் பேசுகிற கருத்தை நான் பேசுவதால் என்று பாரதி தொடங்குகிறான். எனக்கு அதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி இருந்தது. அப்படியானால் தமிழுக்காக பேசுகிறவர்கள் திராவிட கட்சியார் தான், டாக்டர் நாயர் தான், பெரியார் தான் என்கின்ற கருத்தை பாரதி தன்காலத்திலேயே அறிந்திருக்கிறான்.
தன் காலத்திலேயே அறிந்திருக்கிறான். அதனாலே தான் எழுதுகிறான், திராவிட கட்சியார் என்று போலிப்பெயர் புனைந்த தேச விரோதிகளுக்கு நான் சார்பாகி ஆரிய பாஷா விரோதம் பூண்டு பேசுகிறேன் என்று நினைத்து விடலாகாது. அவர்கள் பேச வேண்டிய கருத்தை பாரதி எதற்கு பேசுகிறான்? இந்த சுப்பிரமணியத்துக்கு வேறு வேலை இல்லையா என்று அவள் நினைப்பாளாம். அதனாலே அவர்களுக்கு சமாதானம் செய்வதற்காக இதை சொல்லுகிறான். தமிழ்நாட்டில் தமிழ் சிறந்திடுக, பாரத தேசம் முழுவதும் எப்பொழுதும் போல் வடமொழி வாழ்க. பற்றியில போகிறாங்க. அவங்க இடத்துல நம்ம ரொம்ப ஆட்டம் போட்டோம்னா திராவிட கட்சி வளர்ந்துருங்கிறது அதனுடைய உட்கிடை. வளர்ந்தது திராவிட கட்சி, 100 ஆண்டு காலத்தை அது கண்டது. இன்னும் 50 ஆண்டு காலத்திற்கு அந்த இயக்கத்தின் தேவை இருக்கிறது. இல்லாவிட்டால் எல்லாவற்றையும் நாம் மீட்ட எல்லா உரிமைகளையும் மீண்டும் இழந்து விடுவோம். இவ்வளவு பெரிய திராவிடர் கழகம் இங்கே வேறு ஊன்றி நின்று பெரியார் போல அண்ணா போல மகத்தான தலைவர்களெல்லாம் மக்கள் மனதிலே இந்த கருத்துக்களை ஊன்றிய பிறகு இதற்கு பிறகும் இன்னமும் சமக்கிருதம் என்று சொல்கிறார்கள், இந்தி என்று சொல்கிறார். இந்தி அரசியல் ஆதிக்க மொழி. ஆனால் சமக்கிருதம் தான் நமக்கு வழி வழி வந்த பகைமொழி. கொஞ்ச காலம் இந்தி சலம்பியது. அதற்கு பிறகு அவனே பொழுது இந்தி படிப்பதில்லை. அமெரிக்காவுக்கு போவதற்கு இந்தியை படித்து விட்டு என்ன செய்வது என்று அவன் முடிவு செய்து விட்டான். எல்லா பயிலும் அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு அலையிற போது ஏண்டா அப்புறம் இந்தியை படிச்சுக்கணும் என்ன பண்ணுற, அதில் அடங்கிட்டாங்க. இல்லைன்னா அடங்குவானா? அவன் அடங்குவானா? ஒரு மொழியை விடாமல் 20 வருஷம் திணிச்சு ஆட்சி 67 இழந்து கடைசியில் 1916 வரையிலும் நம்ம அந்த கோட்டை எந்த பக்கம் இருக்குங்கிற பாதையே மறந்து போச்சே. எதற்கு இந்த காமராஜுக்கு அது ஒரு கட்டத்தில் புரிந்தது. ஆனால் வட இந்தியர்களுடைய வலிமையின் முன்னால் அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஒரு கட்டத்தில் சுப்பிரமணியத்தையும் வெங்கட்ராமனையும் நீங்கள் வெளியே வாருங்கள் என்று இந்தி போராட்டத்தின் போது சொன்ன காமராஜர் அவர் மக்கள் உணர்வு புரிந்தவர் தான். இருந்தாலும் கூட காங்கிரசினுடைய பாரம்பரியம் அப்படித்தான் இருந்தது. காங்கிரஸ் ஒரு நல்ல கட்சி தான், பாரம்பரியம் உள்ள கட்சி தான். தமிழ்நாட்டில் 2 இயக்கங்கள் தான் சென்ற நூற்றாண்டில் நடைபெற்றன. ஒன்று காங்கிரஸ் என்கின்ற தேசிய இயக்கம், இன்னொன்று திராவிட இயக்கம், பெரியாருடைய தலைமையில் இருந்த திராவிட இயக்கம். ஆனால் திராவிட இயக்கம் இந்த மண்ணிலே வேரூன்றிய காரணத்தினாலே தான் தமிழர்களாகிய நாம் இன்றைக்கும் தமிழ் மொழியை இழந்து விடாமல், இன உணர்வை இழந்து விடாமல் இன்றைக்கும் நாம் இருக்க முடிகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனக்கு ரொம்ப ஒரே ஒரு செய்தி சொல்லிவிட்டு விடைபெற வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் பாரதியை ரொம்ப நேர்மையான கவிஞன் என்று நினைப்பேன். பாரதியிடமும் அந்த நேர்மை இருந்தது, ராஜாஜியிடமும் அந்த நேர்மை இருந்தது. ஆனால் அந்த மேலாதிக்க உணர்வும் வேதம் என்பதும் வேதாந்தம் என்பதும் பார்ப்பனியத்தின் தலைமை என்பதும் இவர்கள் எல்லாரிடமும் இருந்தன. ராஜாஜி இறந்தபோது பெரியார் அழுதார் என்று சொன்னால் ரொம்ப மோசமான தலைவராக ராஜாஜி இருந்திருந்தால் பெரியாருடைய நெஞ்சத்தை தொற்றிருக்க முடியாது. ஆனால் இவ்வளவு நெருக்கமான நண்பராக இருந்த ராஜாஜியை கடைசி வரை அவர் பகைத்தார் என்பது தனது அடிப்படையில் அல்ல, இனத்தின் அடிப்படையில். அந்த வகையிலே சொல்லுகிறேன், பாரதி இவ்வளவு நெருப்பு போன்ற புலவன் என்று பாராட்டப்படுகின்ற பாரதி எல்லாவற்றிலும் அவன் போக்கிலே ஒரு நெறியாகத்தான் சென்றிருக்கிறான். ஆனால் இந்த தமிழை பற்றி பேசுவது, தமிழை பாராட்டியதற்கு வருத்தப்பட்டு அவளுக்கு சமாதானம் சொல்லுகிறானே, நீங்கள் அப்படி நினைத்து விடாதீர்கள். பாரதியும் திராவிட கட்சியார் போல பேசுகிறானே என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள். இருக்கட்டும், தமிழ்நாட்டில் தமிழ் இருந்து விட்டு போகட்டும், பாரத நாட்டில் நாம் பார்த்து கொள்வோம். பாரத நாடு என்கின்ற தேசத்தின் உருவாக்கமே பார்ப்பன ஆதிக்கத்திற்காகவும் அதற்கான அடையாளமாக சமக்கிருதம் கொள்ளப்படுகிறதே தவிர எப்பொழுதும் ஆட்சியாளர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துபவர்களாக இருந்து அவர்கள் வரலாறு முழுவதும் கோலோச்சி வந்திருக்கிறார்கள். ஆகவே தமிழ் மன்னர்களின் மீதும் அவர்கள் கோலோச்சினார்கள். அவர்கள் பார்ப்பனர்களாக உஞ்சி விருத்தி எடுக்கிறவர்களாக இருந்தாலும் ஆதிக்கம் மட்டும் அவர்களிடம்தான் இருக்கும். இதுதான் இத்தகைய நிலை. அதனாலே தான் தமிழ் பலகாலம் இருண்டு போனதற்கு காரணம், பின்தங்கி போனதற்கு காரணம், நம்முடைய இன உணர்வை நாம் இழந்து விட்டதற்கு காரணம். ஆனால் கடைசி வரையிலும் இவர்கள் தோற்கடிக்க முடியாத ஒரே ஒரு இனம் நாம் தான். இந்தியாவே விழுங்கி விட்டார்கள். படிப்படியாக வந்தபோது எல்லா நாகரிகங்களும் சிமிக்கப்பட்டு விட்டன. இவர்கள் பேசியதுதான் மத கோட்பாடுகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டன. இவர்களுடைய மொழிதான் மெய்யியலுக்கு அடிப்படை என்றும்
அந்த தத்துவம்தான் இந்திய சமயங்களுக்கான அடிப்படை என்றும் அவர்கள் ஒரு கருத்தை நிலைநாட்டி விட்டார்கள். அவர்கள் கடைசி வரையிலும் வெல்ல முடியாத ஒரே ஒரு இனம் திராவிட இனம்தான். திராவிடர்களுக்கு புரிந்தது இவனுக்கு மேலான அப்பனான மொழி நமக்கு இருக்கிறது என்று. இதை வள்ளலார் புரிந்திருந்தால் அதை மட்டும் சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன். வள்ளலார் சொல்லுவார், கடவுளுக்கு முதல் பார்ப்பனரிய அல்லாதார் இயக்கத்தினுடைய கோடு வள்ளலாரிடம்தான் தொடங்குகிறது. அதற்கு பிறகு மனோன்மணிய சுந்தரம் பிள்ளை. இப்படி பெரும் அறிஞர்கள் போட்ட கோட்டினுடைய அடிப்படையிலே தான் எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. தமிழ் தாய் பாடலை அவர் கலைஞர் அவர்கள் இந்த நாட்டின் தேசிய கீதமாக ஆக்கினார். ஆனால் அதிலிருந்து ஒரே ஒரு வரியை எடுத்து விட்டார். போகட்டும் இவர்களோடு தினமும் அக்கப்போர் அடிக்க வேண்டாம் என்று. நீராறும் கடலுடுத்த என்று தொடங்குகிற பாடலில் அவர்தான் முதலமைச்சராக இருந்தார். கலைஞர் செய்த தலையாய பணி என்று சொன்னால் தலையாய பணிகள் 100 உண்டு. ஆனால் தலையாயதிலெல்லாம் தலையாயது தமிழனுக்கு ஒரு தேசிய கீதத்தை தந்து இந்த தெலுங்கனும் வடநாட்டுக்காரனும் குஜராத்தியனும் அந்த பாடலுக்கு எழுந்து நிற்க வேண்டிய நிலையை அவர் உண்டாக்கினாரே, அதுதான் அவர் செய்த பணிகளிலெல்லாம் தலையாய பணி. நீராறும் கடல் உடுத்த என்று தொடங்கிய பாடலை வரிசையாக வருகின்ற போது ஆரியம்போல் உலக வழக்கு அழிந்து ஒளிந்து சிதையா உன் சீரிடமை திறம்பி என்று செயல் மறந்து வாழ்த்துதுமே என்று மனோன்மணிய சுந்தரப்பிள்ளை பாடினார். முதல் பார்ப்பன எதிர்ப்பாளர் அவர்தான். விவேகானந்தரிடம் சொன்னார், இந்து மதத்தின் பெருமையை அமெரிக்காவிலே பேசிவிட்டு திருவனந்தபுரத்திலே வந்து பேசிய போது, இவர் பேசிக்கொண்டிருந்த போது ஒரு குரல் எழுந்தது, we are not Hindus. அரண்டு போனார் விவேகானந்தர். who is that? what do you mean? என்று அவர் கேட்டார். we are not Hindus, we have got our own religion, we are Tamils, we are not Hindus என்று மனோன்மணிய சுந்தரம் பிள்ளை பேசிய போது அமெரிக்காவிலே அத்தனை பேரையும் கவர முடிந்த விவேகானந்தர் அதோடு மூட்டையை கட்டி கொண்டு போய்விட்டார். அந்த உணர்வு பின்னால் தொடர்ந்தது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. மனோன்மணிய சுந்தரம் பிள்ளை அவ்வளவு பெரிய நாடக நூலே எழுதியிருக்க வேண்டாம். அந்த ஒரே ஒரு தேசிய கீதத்தை மட்டும் எழுதியதோடு நின்றிருந்தாலும் 2000 ஆண்டுகளுக்கு மனோன்மணிய சுந்தரம் பிள்ளை நிற்பார். என்ன வார்த்தை சொல்லுகிறான் பாருங்கள். கடவுள் எல்லா உலகங்களையும் படைத்து எல்லா மனிதர்களையும் படைத்து எல்லா உயிரினங்களையும் படைத்த பிறகும் கூட அவன் இளமை மாறாமல் படைத்த நிலையிலேயே இருப்பது போல தமிழ், தெலுங்கு, மலையாளம், துளுவம், கன்னடம் போன்ற பல கிளைமொழிகளை தோற்றுவித்த பிறகும் கூட கன்னித்தன்மை மாறாமல் இளமைத்தன்மை மாறாமல் அதே நிலையிலேயே இருக்கிறது. ஆரியம்போல் களைத்து கிளண்டு செத்து போய்விடவில்லை என்று சொல்லுகிறார். ஆரியம்போல் உலக வழக்கு அழிந்து இதை இவர்கள் கலைஞர் இருக்கட்டும் என்று சொல்லி கொஞ்சம் இவ்வளவு காரியம் செய்வதே பெருசு, இவர்கள் உள்ளதையும் கெடுத்து விட்டு போய்விடக்கூடாது என்று சொல்லி இன்னமும் அதிகார வர்க்கத்தில் அவர்கள் இருக்கிறார்கள், மற்ற நிலைகளில் இருக்கிறார்கள் என்பதற்காக அந்த ஒரு வரியை மட்டும் எடுத்து விட்டார். அதனால பாட்டு கொஞ்சம் தப்பும். எனக்கு அந்த இடம் வருகிற பூராவும் நினைச்சேன், ஐயோ கலைஞர் கடைசியாக இதையும் சேர்த்து விட்டு போயிருக்கலாமே, செத்து சுண்ணாம்பாய் வேறு நாட்டுக்காக தொலைந்திருப்பார்களே. அந்த ஒரு வரியை மட்டும் எடுத்தார். அதனாலே நான் சொல்லுகிறேன், ரொம்ப முக்கியமானது நம்ம பாரத கண்டம் இருக்கட்டும், மற்றதெல்லாம் இருக்கட்டும், இவங்க எப்போ பார்த்தாலும் பாரத நாடு அது புதிய கல்வியெல்லாம் கற்பித்தான் பாரதி. பாரத மாதாவுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினான், பாரத மாதாவை கடவுளாக ஆக்கினான். நாம் கூட தாயை தாயாகத்தான் வைத்தோம். அவன் பாரத மாதாவுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினான். அந்த பாரத மாதா ஏன் இன்னும் எழவில்லை என்று கேட்கிறான். அடிமை நாட்டில் கேட்கிறான், ஏன் எழவில்லை என்று கேட்கிறான். கேட்கிற போது அவன் என்ன தெரியுமா சொல்லுகிறான், தெள்ளிய அந்த வேதம் பாடுகிறார்களே இன்னமும் நீ எழாமல் இருக்கிறாயே என்று கேட்கிறான். எவ்வளவு பாரதியை பார்த்து அந்த வார்த்தையை சொல்ல வேண்டாம் என்று நினைக்கின்றேன். தெள்ளிய அந்தனர் வேதமும் நின்றன் தீர்த்திரு நாமமும் மோதி நிற்கின்றார், அள்ளிய தள்ளமுது அன்னையம்மன்னை ஆறுயிரே பள்ளி எழுந்தருளாயே, அந்தனர் வேதம் ஓதுகின்ற போதும் எழாமல் இருக்கிறாயே என்று பாரத மாதாவை பற்றி கேட்கிறான். நான் அதை ஒத்துக்கொள்வதில்லை. ஒரு மனிதனுக்கு ஒரு தாய் தான் இருப்பார். ஒரு தாய் விட்டு வாசல் வழியாகத்தான் அவன் பிறக்கிறான். ஆகவே எந்த வாசல் வழியாக எவள் பெற்றாலோ அவள் தான் நம்ம தாய். நமக்கு ஒரு தாய் தான் உண்டு, தமிழ் தாய். அப்புறம் இன்னும் பல தாய்களை அவர்கள் சொன்னால் பெரியம்மா சின்னம்மா என்று வேண்டுமானால் வைத்துக் கொள்ளலாம். அதுதான் நிலை என்று சொல்லி இந்த சமஸ்கிருதத்தின் ஆதிக்கத்தை ஒழிப்பதற்கு நம்முடைய ஐயா வீரமணி அவர்கள் ஒரு போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள்.
இதுபோல் இந்தியை எதிர்த்து, சமஸ்கிருதத்தை எதிர்த்து, காவியை எதிர்த்து, இந்துத்துவாவை எதிர்த்து எல்லாரையும் அவர் அணைத்து கொண்டு போகின்ற அழகு இருக்கிறதே. நானும் ரொம்ப கடவுள் நம்பிக்கை உடையவன். உங்களை ஏமாற்றி இங்கே வருகின்ற போது அப்படியெல்லாம் கிடையாது. நான் கடவுள் நம்பிக்கை உடையவன். மூட நம்பிக்கை உடையவனா என்று எனக்கு தெரியாது. ஆனால் கடவுள் நம்பிக்கை உடையவன். ஆனால் நம்ம வாமு சேதுராமனை பற்றி ரொம்ப வேடிக்கையாக சொன்னார். ஐயப்பன் கோயிலுக்கு கருப்பு வெட்டி கட்டிக்கின்னு அங்கே போயிடுறாரு, இங்கே கருப்பு துண்டு போட்டுக்கின்னு திராவிடர் கழகத்துக்கு வந்துடுறாருன்னு மதிக்க தெரிகிறது பாருங்கள். வாமு சேதுராமன் கருப்பு வெட்டி கட்டி கொண்டு ஐயப்பன் கோயிலுக்கு போனாலும் அடிப்படையில் நெஞ்சத்தால் தமிழர். ஆகவே ஐயப்பன் தொலைந்து விட்டு போகட்டும், அவராக பார்த்து ஒழுங்குபடுத்தி கொண்டால் பண்ணட்டும், இல்லாவிட்டால் அவர் அடிப்படை தமிழர், இங்கே வருவதற்கு எல்லா தகுதியும் உடையவர் என்று ஐயா வீரமணி சொன்னதிலே அந்த பொருள் இருக்கிறதா இல்லையா? எல்லா வகையான மனிதர்களையும் எனக்கு வினை சட்டத்தில் நம்பிக்கை உண்டு, கடவுளிடம் நம்பிக்கை உண்டு. அப்படித்தான் நான் பிறந்தேன், அப்படித்தான் வளர்ந்தேன். அதுதான் எனக்கு ஆறுதல் அளிக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் தமிழனாக உணர்வதற்கு, சூத்திர நிலையிலிருந்து விடுபடுவதற்கு, நம்முடைய நூற்றாண்டு கால வரலாற்று பணியில் ஒரு மாபெரும் தலைவனுடைய கருத்து என்னை வந்து சேர்ந்த காரணத்தினால்தான் அந்த அடிமை நிலை வரவில்லை என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே இந்த தமிழ்நாடு பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் பெருங்கடமைப்பட்டிருக்கிறது. அவன் கடவுளை நம்பட்டும், நம்பாமல் போகட்டும். அவன் கோயிலுக்கு போகட்டும், போகாமல் தொலையட்டும். அவன் அங்கே போயும் சூத்திரனாக இருக்காதே, சமமாக இரு என்று தான் சொல்லுகிறான். ஆனால் என்னுடைய கருத்து கடவுளை பற்றி, அங்கே இருக்கிற லிங்கம் திராவிட லிங்கம். அதுக்கு நீரூற்றி பூஜை செய்கின்ற வேலையை நீ செய்தால் செய். உனக்கு சொந்த கடவுள் எங்கேடா இருக்கிறது? இல்லை, எவ்வளவு கேவலமாக எங்களை சொன்னீர்கள். நம்ம ஆதிசங்கரர் சொல்லுகிறார், இவர்கள் சிசுன வழிபாட்டுக்காரர்கள் என்று, ஆண்புரியை வழிபடுபவர்கள் என்று இந்த ஆதிசங்கரர் நம்மை சொல்லுகிறார். உலகத்தில் மூத்த இனங்களெல்லாம் ஆண் பெண் குறி வழிபாட்டுக்குரிய இனங்களாகவே உலகம் முழுவதும் இருக்கின்றன. அதுபோல் அறுவடையை ஒட்டிய காலமே ஆண்டு பிறப்பாக இருந்து வந்திருக்கிறது. இது உலகம் முழுவதும் உள்ள தன்மை. ஆகவே நெகட்டிவ் பாசிட்டிவ் அதற்கான சிறப்புகளை நான் சொல்ல போகவில்லை. ஆனால் நீ சிசுன வழிபாடு, குறி வழிபாடு செய்பவர்கள் என்று சொன்னாயே, அந்த குறி வழிபாடு தில்லையிலே இருக்கிறது. அதுதான் தலைமை கோயில். அதனுடைய கோயில் நாங்கள் கட்டிய கோயில், சோழர்கள் கட்டிய கோயில். அது எங்களுடைய கடவுள். நாங்கள் தான் சிசுனத்தை வழிபடுபவர்கள். நீ எதுக்கு அதை குளிப்பாட்ட வருகிறாய்? எங்கள்கிட்ட விட்டு விட்டு போக வேண்டியதானே? நாங்கள் பண்ணி கொள்கிறோம் இந்த வேலையை. கடவுள் எங்கள் கடவுள், கருத்து எங்கள் கருத்து, அதற்குள் செய்கிறவன் நீ என்றால் உன்னுடைய மதம் எங்களால் உறிஞ்சப்பட்டு விட்டது. நான் சொல்கிறேன், அக்கினியை வழிபடுகின்றவன் நீ, தீயினை கும்பிடும் பார்ப்பார் என்றுதான் பாரதி பேசுகிறான். தீ உன்னுடைய கடவுள், லிங்கம் எங்களுடைய கடவுள். எங்களுடைய கடவுளை எங்களிடம் விடு. நாங்கள் பால் ஊற்றுவோம், மோர் ஊற்றுவோம், பன்னீர் ஊற்றுவோம், எல்லாம் செய்வோம். நாங்கள் போய் அந்த கருவறைக்குள் உட்கார்ந்து கொண்டு செய்வோம். அர்ச்சகர் ஆகலாம் என்று கலைஞர் சட்டம் போட்டார். எல்லா சாதியினரும், நம்ம தமிழர்கள், நம்முடைய தமிழ்நாட்டு கோயில்களில் பண்டாரங்களும் வெள்ளாளர்களும் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் பிற்பட்ட வகுப்பினர் தான். அவர்கள் கருப்பர் கோவிலில் ஊதி கொடுக்குற போது நான் கையை கீழே வைத்து தான் வாங்குவேன். அவர்கள் என்ன குறைபாடுடையவர்கள். ஆனால் அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு என்னை கூப்பிட்டார்கள். நான் சொன்னேன், நான் கும்பாபிஷேகத்தை வடமொழியிலே செய்து கொண்டிருந்தான். அந்த பூசாரி, தலைமை பூசாரி உட்கார்ந்துருந்தார். பெரிய கவுடெல்லாம் போட்டு உட்கார்ந்துருப்பார். அவர் பேரிலே கருப்பர் வருவார் என்பதுதான் மக்களுக்கு அச்சம். உட்கார்ந்துருந்தால் பெரிய பெரிய மனிதர்களெல்லாம் உட்கார்ந்துருந்தார்கள். அங்கே அப்பொழுது பேசினேன், நம்ம கருப்பர், அதுக்கு பேர் தான் எனக்கு எங்கள் தாயாரை வைத்தார்கள். அது இருக்கட்டும், அந்த கருப்பர் நம்ம கருப்பர். இந்த கருப்பருக்கு குடநீராட்டு விழா நடத்துகிறீர்கள். அதில் எதுக்குடா நீங்கள் சமஸ்கிருதம் ஓதுறிய? உனக்கும் சமஸ்கிருதம் தெரியாது, கருப்பருக்கும் தெரியாதுன்னு. எல்லா பெரிய மனிதர்களும் அங்கே ரொம்ப வீடியோவும் அவங்கெல்லாம் இருந்தாங்க. பெரிய ஆட்கள் அவங்கெல்லாம் நகரத்தாரில். அவங்க சொன்னாங்க, ஏன்பா நீ என்னப்பா என்ன பேசுவா, இன்னும் உன்னை கொண்டாந்து விட்டுட்டா நீ நோக்கத்துக்கு பேசுகிறாப்பா. ஏப்பா நீ பூசாரிக்கு தெரியாதுன்னு சொன்னது சரி, கருப்பருக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடாதுப்பா.
நான் சொன்னேன், கருப்பர் நம்ம சாமி தானே, நம்ம சாப்பிட்றது அவர் சாப்பிட்றாரு, ஆடை வெட்டி சாப்பிட்றாரு, அப்புறம் நமக்கு தெரிஞ்சதுதான் அவருக்கு தெரியும், விடு. சமஸ்கிருதம் நமக்குரிய மொழி இல்லை, அவர் நமக்குரிய கடவுள் என்றால் சமஸ்கிருதம் நமக்குரிய மொழி இல்லை என்று சொல்லி இந்த சமஸ்கிருத ஆதிக்கத்தை ஒழிக்க வேண்டும். இன்னும் 50 ஆண்டுகளுக்கு திராவிட இயக்கம் வலிமையோடு இருக்க வேண்டும். ஆட்சியில் இருப்பவர்கள் ஒருவராகவும் பின்னால் இருந்து பலம் கொடுக்கிற அமைப்பாக நம்முடைய திராவிடர் கழகம் போன்றவையும் நீடித்து தமிழர்களின் வாழ்வை கொண்டு செலுத்த வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். மீசை என்பது முரட்டுத்தனத்தின் அடையாளம் என்று பாரதி பிறந்த பிராமண சமுதாயத்தில் கருத்து நிலவிய காலத்தில் முறுக்கு மீசையுடன் அக்ரகாரத்தை வலம் வந்த மிடுக்கான கவிஞர் பாரதி.